சிலுவையின் பாடுகள், அதனாலதான் இந்த உலக காரியங்கள். அந்த சிலுவையிலும் கூட தேவனாகிய கர்த்தர் தன்னை குறித்து தான் ஒரு தேவன் என்று எண்ணாமல் அடிக்கப்படுகின்ற, மயர் கத்தரிக்கின்ற ஒரு ஆட்டை போல வாயை திறவாமல் அவங்களுக்கு இடம் கொடுத்தார். வந்த யாவரும் நம்ம என்ன பண்ணணும்? கவனிக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை. அதுதான் நன்மை செய்கிறவன் இல்லைன்றார. நான் கூட யோசிச்சேன், நன்மை செய்கிறவன் யாரு? கை சுத்தம், மனது சுத்தம், பார்வை சுத்தம், இருதயத்தில் மாசில்லாதவர்கள், தேவன் விரும்புகின்றபடி இப்படியெல்லாம் இருந்து நான் நன்மை செய்கிறேன் என்றால் அந்த நன்மையினாலே எனக்கும் நன்மை உண்டு. நிறைய பேர் அப்படி பண்றதில்ல. தனக்கு தங்கள் உள்ள காரியங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்காக கர்வம் தலை காக்கும், தக்க சமயத்திலே உயிர் காக்கும். அவன் விவரித்து பாடல, ஆண்டவர் விவரித்து சொல்லுகிறார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் தான் பாக்கியவான். இப்ப இருதயத்தில் என்ன சுத்தம்? எதை போட்ட சுத்தமாகும்? ஆசிட் போடலாமா? நல்ல சுத்தமாயிடும், போயிடுமே. அப்ப எப்படி சுத்தமாகும்? தேவனுடைய வார்த்தையாகி ஈசோப்பினாலே என்னை சுத்திகரியும், அப்பதான் சுத்தமாகும். நான் சுத்தமாயிட்டு வரேன்னு சொன்னா ஒண்ணுமே கிடையாது. தேவனுடைய வார்த்தை, தேவனை அறிந்தவர்கள், அந்த வார்த்தையை புரிந்து கொண்டவர்களுடைய சாட்சிகள், அவைகளினாலே நான் சுத்திகரிக்கப்படுகிறேன். தேவன் நாம மையப்படுவதால் பேசப்பா. அப்படிதான் நமக்கு தாங்க இருக்குனாங்க. நாம செத்தா எங்க போவோம்?